அவர் கூட ஒரு இன்டர்வியூ இருந்தது. நீங்க நான் தான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் ஃபஹத் சார். ஸோ கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவேல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சாரே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்புறம் மலையாளத்துல பண்ண வேண்டிய படம் இது தமிழ்ல வடிவேல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னன்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அவர் மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோ, அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டேங்க சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.